ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு உங்களின் அர்ச்சியோஸ்வா சேனல். இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ஊர் கிராமம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ நாங்கள் கம்மாயின்ற இடத்துல தான் நிறையா துணி சேர்ந்துருச்சுன்னா அங்கே போய் துவைச்சிட்டு அதை அலசி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அது போல் தான் எப்பயாச்சும் ஒரு டைம் தான் போவோம், எல்லா டைமும் போக மாட்டோம். ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்காச்சும் ஒரு நாள் தான் போவோம். அப்படி கிளம்புன நாள் தான் இன்றைக்கி. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் தள்ளுவண்டியில் எடுத்துக்கிட்டு பக்கெட்டு, துணிமணி, துவைக்கிற துணி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நாங்கள் நடந்து போயிட்டோம். பாருங்கள், எங்கள் ஊர் எங்கேயும் இருக்குது, கம்மாயி எங்கேயும் இருக்குது பாருங்களேன். இதுதான் கம்மாயி, நாங்கள் துவைக்கிற கம்மாயி. வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே இங்கே குளிச்சுட்டு போவாங்க. ஒரு சில பேர் நாங்களாம் வீட்டிலேயே குளிச்சுருவோம். என்றைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி துணி நிறையா சேர்ந்துச்சு அப்படின்னா கம்மாயில் நல்லா ஈஸியாக துவைச்சி அப்போயே கையோடு அலசிட்டு போயிடலாம். அதுக்கு தான் நாங்கள் கம்மாய்க்கு வர்றது. இப்போ பாருங்கள், தண்ணி எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு பாருங்களேன். ஸோ இதுதான் கிராமத்து வாழ்க்கை. கம்மாயில் யாரெல்லாம் சொல்லி குளித்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் குட்டியில் அதாவது ஸ்டாண்டர்ட் படிக்கையிலலாம் கம்மாயில் தான் குளித்து செம்ம ஆட்டம் போட்டுட்டு ரொம்ப நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு விளையாண்டுட்டு போவோம். ஸோ அது ஒரு வாழ்க்கை. அதெல்லாம் இப்போ நம்ம பண்ண முடியலல்ல. ஸோ இதான் கம்மாய். எவ்வளோ தண்ணி எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். குட்டி குட்டி மீனெல்லாம் அந்த தண்ணிக்குள்ளே அலைஞ்சிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ பார்க்குறதுக்கு வியூ நல்லா இருந்துச்சு. இப்போ கம்மாய் எங்களோட கம்மாய் எப்படி இருக்குது பாருங்களேன். தண்ணியெல்லாம் நல்லா தெளிவாக இருக்கும். எல்லாருமே இங்கே தான் குளிப்பாங்க. நாங்கள் எப்போயாவது ஒரு டைம் தான் போய் குளிச்சுட்டு வருவோம். அப்படி தான் இன்றைக்கி போய் நாங்கள் குளிச்சுட்டு இருந்தோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஊரில் உள்ள கம்மாயில் நீங்கள் குளிச்ச அனுபவம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தண்ணியை பார்க்கல அவ்வளோ ஒரு ஜாலியாக இருந்துச்சு. எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் தண்ணி. வீட்டுக்கு போகவே மனசு வரல. ரொம்ப நேரம் தண்ணியிலே குளிச்சுட்டே இருக்கணும் போலே இருந்துச்சு எங்களுக்கு. இது 2 டேஸ் எடுத்த வீடியோ தான் நான் ஆட் பண்ணி போட்டிருக்கிறேன். இந்த ப்ளூ கலர் நைட்டி என் தம்பி கூட போயிருக்கையில் எடுத்த வீடியோ. இந்த ப்ளூ கலர் இந்த கரும் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இது நானும் என் தங்கச்சி போயிருக்கையில் எடுத்தது. 2 வீடியோவுமே ஆட் பண்ணி தான் போட்டிருக்கிறேன். பாருங்கள். இப்போ எங்களோட கம்மாய் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு போகையில் எனக்கு பயமாக இருந்துச்சு. அதோட பயந்துகிட்டே தான் போனேன். அதுக்கப்புறம் குளிக்க அப்புறம் நல்லா ஆயிடுச்சு. அப்புறம் பயம் போயிடுச்சு. அப்புறம் நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணி விளையாண்டுட்டு நீச்சல் அடிச்சுட்டு இந்த மாதிரி அதுபோல் நல்லா விளையாண்டுட்டு ஒரு வழியாக துணியவும் தப்பி எடுத்துக்கிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலில் அடிக்கடி வரும் மக்களே. நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னா அங்கே என்னெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணி போடுவேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த மாதிரி தண்ணி குளத்தில் பார்த்தாலே நமக்கு எவ்வளோ ஆசையாக இருக்கும். அப்போ குளிக்கணும் தானே தோணும். இது நம்ம ஊர்லேயே இந்த மாதிரி இருக்கையில் அப்போ நம்ம குளிக்காமல் இருப்போமா சொல்லுங்கள். இறங்கி ஒரு ஆட்டம் போட்டுட்டு தானே வந்தோம் நாங்கள். அதுபோல் நல்லா குளிச்சாச்சு. அதோ உட்காந்துருக்காடே துணி தப்பிக்கிட்டா. அவள் தான் என் தங்கச்சிங்க. அவளை கெஞ்சி கூத்தாடி கூட்டிகிட்டு போனேன் இன்றைக்கி. நான் ஆசையாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1 வீக்காக ஊருக்கு வந்ததுலேருந்தே கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், வரவே இல்லை. சரி இன்றைக்கி வாழன்னு சொல்லிட்டு துணி வேறு நிறையா சேர்ந்துருச்சா, அதனால தான் இன்றைக்கி அழைச்சிட்டு வந்தேன். பம்பு பண்ணி வாழன்னு சொல்லிட்டு கெஞ்சி கூத்தாடி அழைச்சிட்டு வந்து அவள் பாதி நான் பாதி தப்பிக்கிட்டு இருந்தோம். தப்பி கும்மி ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு துணி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நல்லா குளிச்சுட்டு ஜாலியாக. ஆமாம், அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டோன்னா திரும்ப இந்த இது கிடைக்குமா நமக்கு? இங்கே வர்றதோடு அதுவும் தண்ணி ஒரு சில நேரம் மழை காலங்களில் தான் அந்த தண்ணி கிடைக்கும். அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வற்றி போயிடும். தண்ணி இருக்கையிலே நல்லா குளித்து என்ஜாய் பண்ணிக்கிட்டா தான் அந்த மாதிரி தண்ணியில். ஆனால் என்ன, எங்கள் ஊர் தண்ணி எந்த தண்ணியில் குளித்தாலுமே கருப்பாக போயிடுவோம். ஃபேஸ் எல்லாமே கருப்பாகிடும். அது ஒன்று தான் இங்கே ப்ராப்ளம். பாக்கி எங்கள் ஊரில் நல்லாயிருக்கும். ஃபேஸ் நம்ம தண்ணி வீட்டில் வர்ற தண்ணி, பைப் தண்ணியாக இருந்தாலும் கம்மாய் தண்ணியாக இருந்தாலும்
எந்த தண்ணியாக இருந்தாலுமே வந்துட்டு கலர் டிஃப்ரெண்ட் ஆயிரும், கலர் சேஞ்ச் ஆயிரும், கருப்பாயிரும். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள்.